எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னோடய ஃபீட்பேக் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். உண்மையிலேயே இன்னத்த ப்ரோக்ராம் ஆனுவல் டே வந்து ரொம்ப 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 ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக எல்லா கிட்ஸும் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி ஸ்கூலில் வந்து மேமு, அவங்களோட டீச்சர்ஸு, சாரு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். என்னோடய பையன் இன்னைக்கு ஃபஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு கான்செப்ட் ஸ்கூல். தேங்க்யூ. Good evening everyone. First of all, congratulations for Concept family for your successful second year annual day. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு டேவோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு அந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த இயரோட அந்த ப்ரான்ஸ் பார்த்து நல்லா இருந்தது. கிட்ஸ் டெய்லி ஸ்கூல் போகிறாங்க, பட் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து அது பார்க்குறப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்களா கிட்ஸு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. இயர் ஆன் இயர் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் சைட்லேருந்து. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். அண்ட் என் சைட்லேருந்து ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் ஃபார் மலர் மேம் ஃபார் ஒன் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் மை சைட். ஆதித்யா, I request Anita ma'am and Arun sir. வாங்க. Thank you Malar ma'am for your unconditional love and support. Thank you. Thank you. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாருமே அவங்களோட ஓன் கிட்ஸ் மாதிரி பார்த்துக்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ கூட அவங்க ஸ்டாஃப் வந்து ஸ்கூலில் எப்படி கிட்ஸை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. எல்லா ஸ்டாஃப்மே அவங்க ஃபேமிலியில் ஒரு பிக் டே மாதிரி ரொம்ப கேர் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க. அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. So good evening everyone. I hope we all had very good time, right? So I would like to thank Concept team for taking care of my kid. Actually என்னோட கிட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்லேருந்து தான் இங்கே படிக்கிறாங்க. ஸோ சீனியர் கேஜி, ஸோ ஜூனியர் கேஜி அண்ட் சீனியர் கேஜி அவங்க வந்து ஒரு 3 to 4 ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ ஃபார் மை ஹெல்த் இஷ்யூஸ்னால. பிகாஸ் நான் ட்ரீட்மெண்ட்காக வேறு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருந்தது. பட் இங்கே ஷார்ட் பீரியடில் ஷீ ஹஸ் க்ரோன் அப் வெரி வெல். ஆக்சுவலாக நல்லா மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஆக்சுவலி. பிகாஸ் ஐ வாஸ் ரியலி ஒரீட் லைக் அவளோட அகாடமிக் எப்படி இருக்கும். பிகாஸ் ஏன் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஷீ சஃபர்ட் லாட் ஆக்சுவலாக. பட் ரியலி தேங்க் டு கான்செப்ட் டீம், கான்செப்ட் ஸ்கூல் correspondent Malar ma'am especially. She has given good attention for my kid actually. So நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைக் ரொம்ப என்கொயரி பண்ணாமல் ஜஸ்ட் பிகாஸ் ட்ராவல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற ஒரே ரீசனுக்காக தான் ஐ புட் மை கிட் ஹியர். பட் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பார்த்தா லைக் ரொம்பவே வி காட் கனெக்ட் வித் தி ஸ்கூல் அண்ட் மை developed lot actually பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஸ்கூல். ஸோ ஷீ இஸ் ரெடி டு கோ ஃபார் ஃபஸ்ட் கிரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் கான்செப்ட் ப்ரீ ஸ்கூல். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ அகடமிக் அண்ட் நான் அகடமிக் டீச்சர்ஸ். தேங்க்யூ லாட். Careful. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி மைக்கில் பேசினதில்லை. என்னோட கிட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவள் ஸ்கூலுக்கே போகிறா. இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அவள் என்னென்னா மறுபடியும் நான் சீனியர் கேஜி போடலான்னு நினச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அவள் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவளுக்கு.
ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்லேயே எனக்கு அவகிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக மலர் மேம் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. 2 நாள் லீவ் போடுனாலும் அவள் போடவே மாட்டாள். வீட்டில் என்னைய தொந்தரவு பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு. 11 மணினாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் மலர் மேம்காக. தேங்க்யூ மலர் மேம். அனிதா மேம், அப்புறம் அருண் சார், எல்லா மேம்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாங்க. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இப்போ என் சன் இந்த வருஷத்துலேருந்து நர்சரி ஜாயின் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஆங்ஸைட்டி ஸ்கூல் போகிறதுலாம் இருந்தது. பட் நான் நினச்சேன் இதில் ரொம்ப லக்குன்னு. பட் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கொடுக்குற அந்த வார்ம் வெல்கமிங் கேர் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஐ திங்க் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் கேர் கொடுக்குறனால ஆல்மோஸ்ட் வித்தின் அ கப்புள் ஆஃப் வீக்ஸ் ரொம்ப அக்ளமெட்டைஸ் ஆகிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டான். ரொம்ப விரும்பி ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்பி போகணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஹாப்பியாக டெய்லி காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகணுன்னு இருக்கான் என் சன். பிகாஸ் ஒர்க்கிங்னால ஈவினிங் டே கேர் வரைக்கும் இருக்காங்க. ஐ மஸ்ட் தேங்க் ஆல் த ஃபேக்கல்ட்டி. ஈவினிங் வரைக்கும் அவனை ஆக்சுவலி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அகடமிக்ஸோ இல்லை ஒரு ஆல்ரவுண்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப வேரிடாக பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது ரியலி இம்ப்ரெஸ்ட். ப்ளீஸ் டேக் கேர். அப்ரிஷியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனோட செகண்ட் இயர் இந்த ஸ்கூலில். இன்னொன்று சொல்லலாம், இதுதான் அவனோட ஃபைனல் இயர் கூட இந்த ஸ்கூலில். ஸோ லாஸ்ட் இயர் 2 இயர்ஸாக இங்கே படிக்கிறாரு. ரொம்ப எல்லா விதத்துலேயுமே ரொம்ப க்ரோத் ஆகிருக்காரு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். அருண் சாருக்கும் அனிதா மேம்க்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அவங்க சொந்த குழந்தைங்க மாதிரி தான் எல்லா குழந்தைகளையுமே பார்த்துக்குவாங்க. அந்த கேரிங் எதுவாக இருந்தாலுமே அது எல்லாத்துலேயும் நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறாங்க. மலர் மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் குழந்தைன்னு மட்டும் இல்லை, எந்த குழந்தையுமே வந்து எதுலேயுமே வந்து லூசர் ஆகிடக்கூடாது. எல்லாத்துலேயும் எல்லா குழந்தையும் அச்சீவ் பண்ணும். ஸ்போர்ட்ஸு, ட்ராயிங், கலரிங், ஸ்டோரி, ஸ்டடீஸ், அகடமிக்ஸ் எல்லாத்துலேயுமே எல்லா குழந்தைகளும் வின் பண்ணணும், எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு மட்டும்தான் மலர் மேம் நினைப்பாங்க. அதுக்காக அந்த மனசுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஹலோ, குட் ஈவினிங் ஆல். எங்கள் பாப்பாவை சேர்த்துறதுக்கு நிறையா ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் அவளுக்கு இந்த அட்மாஸ்பியர் தான் பிடிச்சிது. இந்த ஸ்கூல் பார்த்தோன்னே இங்கே தான் சேருவேன்ட்டா. அப்புறம் பவானி மேம் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்கூல் கிளம்புறதே பவானி மேம் பார்க்கறதுக்காகவே கிளம்புறான் டெய்லியும். இப்போ கூட பவானி மேம்கிட்ட போகிறேன்னு அழுகாச்சு. சீக்கிரம் ப்ரைமரி ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வேறு ஸ்கூல் மாற்ற இஷ்டம் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Good evening, parents. Yeah, thank you for giving a wonderful opportunity to share our thoughts. Concept schools-க்குனே ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய தீம்லேயே பெரிய கான்செப்ட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் மதர்ஸோட இது ரியலி ஒரு அமேசிங்கான ப்ளசன்ட் ஸ்டார்ட்ஸ் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து தெர் இஸ் ஒன் மோர் ரெக்வஸ்ட். அஃப்கோர்ஸ் ஃபாதர்ஸுமே நல்லா ஆடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ கிவ் அ சான்ஸ் அண்ட் வி வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட் ஆன் த ஸ்டேஜஸ். அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து சுவிக்ஸாவோட பேரண்ட்ஸ். ஆக்சுவலி அவள் வந்து வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். நாங்கள் எது சொன்னாலும் செய்ய மாட்டா. பட் அதை டோட்டலாக இங்கே பார்க்கும்போது கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிறிஸ்டி மேம். என்டையர்லி வந்து என்னோட டாக்டர் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து ஃபியர்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்கிறது வந்து ரியலி அமேசிங். எப்பயுமே உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் இயர் கூட ஆனுவல் டேயில் ஃபுல்லாக சுபிக்ஷா ஸ்டேஜில் அழுதுகிட்டே தான் இருந்தா. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணா. அதுக்கு உங்கள் டீச்சர்ஸ்,
சார் எல்லாரோட சப்போர்ட்டும் தான் காரணம். உங்கள் ஸ்கூலில் மார்னிங் வெல்கமிங்லேருந்து ஈவினிங் சென்ட் ஆஃப் வரைக்கும் அந்த குழந்தை எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பார்த்துக்குவீங்கிறது அது அவளோட ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா ஆக்சுவலாக அவள் வந்து சாட்டர்டே கூட ஸ்கூலுக்கு போகணுன்னு தான் விரும்புவாள். கண்டினியூஸாக அந்த 5 days போயிட்டு சாட்டர்டே லீவுன்னே அவளுக்கு தெரியாது. மார்னிங் ஸ்கூலுக்கு போகலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 9:30க்கெல்லாம் ஸ்கூலுக்கே போயாச்சு. அவருக்கு கால் பண்ணி மேம்க்கு சொல்லிட்டேன், தயவுசெய்து அவளுக்கு லீவுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறா. அதுக்கு மெயின் திங் இங்கே உள்ள ஸ்டாஃப் தான், அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த கான்செப்ட் டீம். ஸோ மச் தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலி என் பையனுக்கு இது செகண்ட் ஸ்கூலு. ஃபஸ்ட்டு நர்சரி வந்து ஒரு சின்ன ஸ்கூலில் போட்டிருந்தேன். அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து அவனோட டேலண்ட் எல்லாமே இப்போ நம்ம பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். எல்லா சைல்டோடும் ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க. அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம இங்கே ஸ்டேஜில் பார்த்தபோது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அருண் சாருக்கும் அனிதா மேம்க்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஏதாவது குறும்பு பண்ணால் விஜய் மிஸ் நேம் சொன்னால் போதும், அப்படியே அவள் எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணுவாள். எல்லாமே அமைதியாகிறதும் சரி. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றுன்னா, பாப்பாவோட சோஷியல் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. யார்ட்டையுமே பேச மாட்டா, வீட்டில் வந்து தனியாக இருந்தே பழகின பொண்ணு. ஆனால் இங்கே ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற கிட்ஸோட இப்போ நாங்கள் ஸ்கூல் சேர்ந்து போன ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்லேயே எல்லா கிட்ஸோடையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அப்புறம் பவானி மேமும் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ ஒவ்வொரு குழந்தைய பற்றியும் தனித்தனியாக சொல்லுவாங்க. எஸ்பெஷலி தாரகை பற்றி அவங்க நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ. அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் நிறைய ஸ்டோரி சொல்லும்போது அவள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவா, என்னென்ன கொஸ்டின் கேட்பா, அந்த மாதிரி மைன்யூட்டாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியாக பார்க்குற டீச்சர்ஸ் கிடைக்கிறதும் பெரிய விஷயந்தான். தேங்க்யூ பவானி மேம் அண்ட் தேங்க்யூ டு த டீம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக என் பாப்பா வந்து இப்போ நர்சரி படிக்கிறா. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்கூலில் கேட்டுட்டு போனோம். கேட்டுட்டு போயிட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தோம். இங்கே கேட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு 7-8 ஸ்கூல்ஸில் விசாரிச்சுட்டு எங்களுக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. கான்செப்ட் தான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால திரும்ப பாப்பாவை வந்து விஜயதசமி வரைக்கும் கான்செப்டில் சேர்த்துலாம் அப்படின்னு சேர்த்துனோம். லக்கிலி நாங்கள் வந்து இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் கோயம்புத்தூருக்கே. கோச்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஏபிசிடி கூட எழுதி சொல்லித்தரல. இங்கே ஸ்கூலில் வந்து தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே கற்றுக்கிட்டா. வெரி தேங்க்ஸ் டு விஜி மேம். அவங்க கோச்சிங்கால் மட்டும்தான் இதெல்லாம். இன்னொன்று வந்து மேம் டைரியில் இந்த ரைம்ஸ் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து நான் பாப்பாவுக்கு சொல்லித்தருவேன், அவள் சொல்ல மாட்டாள். 2 days கழித்து மேம் திரும்ப எழுதி விடுவாங்க. அப்போ பார்த்தா அவளே சொல்லிடுவா. நாங்கள் 2 பேரும் ஒர்க்கிங்னால படிக்க வைக்கவே டைம் இருக்காது. எங்கள் வேலையும் சேர்த்து விஜி மேமே பார்த்துருவாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கோச்சிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. என் சிஸ்டருக்கும் ஒரு பாப்பா இருக்குது. எங்களுக்கு வந்து வேறு ஸ்கூல் விசாரிக்கணும் அப்படின்ற இதுவே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இயர் பாப்பாவை இங்கே தான் சேர்த்தணும்னு சொல்லிட்டு கான்செப்டில். தேங்க்ஸ் விஜி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அனிதா மேம். ஹாய் ஆல். நாங்கள் தென்றலோட பேரண்ட்ஸ். நாங்கள் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக மூவ் ஆனோம். இனிஷியலாக வந்து அவள் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் பழகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாள். ஆனால் ஒன்ஸ் வந்து நாங்கள் கான்செப்ட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்
அவகிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் எமோஷ்னலாக பிஹேவ் ஆகிறதும், சோஷியல் ஸ்கில்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக நல்ல சேஞ்ச் தெரிஞ்சிச்சு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிதா மேம், அப்புறம் காயத்ரி மேம், அப்புறம் ஸ்பெஷலாக இந்த ஜூனியர் கேஜி கிறிஸ்டி மேம். பா சூப்பருங்க. அவள் எழுதுறதெல்லாம் வந்து உண்மையாகவே கிறிஸ்டி மேம் மேலே தான். ஏன்னா பென்சில் பிடிக்கிறக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாள். வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் கிறிஸ்டி மேம்னு பேர் சொன்ன உடனே கடன்னு இப்போலாம் எழுத ஆரம்பிச்சிட்டா. அது வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கான்செப்ட் ஃபேமிலி வந்து ஒவ்வொரு குழந்தைங்களையும் வந்து அவங்க குழந்தைங்களாம் நினச்சி அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் சேர்ந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து அப்படியே செதுக்குறாங்க. அது வந்து ரொம்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லோரும் ஸ்கூலை பற்றி நிறையா பேசிட்டாங்க இன்றைக்கி. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டேட்மெண்ட். யூ கைஸ் ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். அகெயின் எல்லோரும் ஸ்கூலை பற்றி நிறையா பேசினாங்க. இன்றைக்கி டேயில் பாதி ஹீரோஸ் கிட்ஸ்னால் பாதி ஹீரோஸ் வந்து டீச்சர்ஸ் தான். த வே ஆஃப் கோஆர்டினேஷன், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணி கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் டுடே. And for the management, you guys have a lot of potential. I'm extremely wishing the best for the years to come. Thank you. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேர் சதீஷ், வருணோட ஃபாதர். இது என்னோடய பையனுக்கு செகண்ட் ஆனுவல் டே. அவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கூலுக்கு வரும்போது இது ஒரு பிளாங்காக தான் இருந்தார். ஆனால் எல்லாத்தையும் சடனாக பிக்கப் பண்ணிட்டார். எப்படி கான்செப்ட் அப்படின்ற நேமில் இந்த பேர் உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு தான் குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸும் சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க. கான்செப்ட் ஸ்கூல் அப்படின்னா இப்போ ஜிவி ரெசிடென்சியில் பெரும்பாலும் ஒரு நல்ல ஃபெமிலியர் ஸ்கூலாக தெரிய வந்துருச்சு. ஸோ அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும், அதாவது படிப்புன்னு இல்லாத ஸ்போர்ட்ஸு அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. அருண் சாரோட ஒரு கைடன்ஸு, அப்புறம் அனிதா மேடமோட கைடன்ஸு, மலர் மேம் ரொம்ப அதிக லெவலில் இவரை கொஞ்சம் க்ரோ பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதர் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Everybody, she is my sister. Before joining this school, she was very naughty. After she joined this school, only she changed her behavior very well. And she expects a family member in home. Always she used to call Bhavani ma'am in home also. I think she loves him. And because of Bhavani ma'am only she changed her behavior, I think. Thank you Bhavani ma'am for helping her. Thank you all of you who are present here. Thanks. Thank you so much. Sir, vaanga. Sir, koda vaanga sir. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அருண் சார் வந்து எனக்கு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஆதித்யாவை பற்றி அவங்க ஆல்ரெடி அவங்க மம்மி பேசிட்டாங்க. மலர் மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனிதா மேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆராதனா வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் பவானி மேமோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா. ஆனால் மேம்னு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆராதனாட்ட. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.